நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதிர தலைப்பிலே இந்த நாளுமாக மார்க்கு பயன்படுத்தும் அரமிக் சொற்களை பற்றி சற்று நாம் தியானிக்க இருக்கோம். மார்க்கின் ஒரு தனித்தன்மையாக நிறைய அரமிக் பதங்களை அவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். முதலிலுமாக மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு சிறு பொண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாகும். இவ்வாறு அரமிக் பதத்தை தலித்தாகூமி என்று சொல்லி பிள்ளையின் கையை பிடித்து தூக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து எஃபத்தா என்ற சொல்லி பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிக்க கேட்போம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சை விட்டு எஃபத்தா என்றால் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாகும். காதுகள் திறக்கப்படும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொன்னை வாயுடைய செவிடனை கூட்டிக் கொண்டு வந்த பொழுது அவன் காதுகளிலே கையை வைத்து திறக்கப்படுவதாக எஃபத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை மார்க் இங்கே அந்த அரமிக் வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவர்நெக்கேஸ் என்று 2 அப்போஸ்தலர்களுக்கு அவர் பெயரை வைக்கிறார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான் இவ்விருவருக்கும் இடி முழக்கங்கள் அர்த்தம் கொள்ளும் பவர்நெக்கேஸ் என்கிற பெயரிட்டார். இங்கே ஒரு அரமிக் வார்த்தையை பயன்படுத்தி யாக்கோபுக்கும் அவருடைய சகோதரனாகிய யோவானுக்கும் பவர்நெக்கேஸ் இடி முழக்கம் என்ற அர்த்தமுள்ள ஒரு பெயரை ஆண்டவர் இங்கே சுட்டுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கோர்பான் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கோர்பான் என்ற காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவருடைய கடமை தீர்ந்து விட்டது என்று சொல்லி என்று கோர்பான் என்ற காணிக்கை கொடுத்தால் தாய் தப்பனுடைய கடமை முடிந்து விட்டது என்பது அர்த்தமுள்ளதாகும் என்பதை செயல்படுத்தும் அந்த வார்த்தையை கோர்பான் என்ற வார்த்தை அரமிக் வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களிலே ஓசனா என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினால் வருகிற நம்ம பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசிரிக்கப்படுவதாக உன்னதங்களில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசானா அர்த்தத்துக்கு மார்க் அங்கே என்ன அர்த்தம் என்பதை பதிவிடப்படுவதில்லை. ஆனால் ஓசனா என்றால் மீட்டுக் கொள்ளுங்கள், நான் என்றால் எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக இந்த ஓசனா என்ற வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும் என்று சொல்றார். அப்பா என்ற அந்த வார்த்தையானது அரமிக்கிலும் அப்பா என்று இருக்கிறது. இங்கிலீஷில் ABBA என்று எழுதுவார்கள். தமிழில் அப்பா என்று அப்பா பிதாவே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பா என்பது தமிழிலும் அப்பா என்று அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாகும். தகப்பனை அப்பா என்று அழைப்பது போல அங்கும் அரபிக் மொழியிலும் தகப்பனை அப்பா என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்கென்று தனியான அர்த்தத்தை அவர் கொடுக்கவில்லை. இந்த அர்த்தத்தை அது கொடுக்கிறது என்பதனாலே தமிழில் அதை பற்றி விளக்கம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அடுத்ததாக மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஏலோயி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். அப்பொழுது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்பதற்கு என் தேவனே என்னை கைவிட்டீர் அர்த்தம் என்று அரபிக் மொழியில் ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தைகளை மார்க் இங்கு அதிகமாக குறிப்பிடுகிறார். இனமாக மார்க் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பெயல்செபூல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே எருசலேமிலிருந்து அந்த வேதபாரகர் இவன் பெயல்செபூலை கொண்டு இருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். பிசாசுகளின் தலைவனுக்கு பெயல்செபூல் என்று அரபிக் மொழியில் பெயர்.
இந்த மொழிகளை அந்த மொழியை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். எனவே மார்க் என்பவர் நிறைய அரமிக் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு தனித்தன்மையை அவரது நற்செய்தியில் நமக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருந்து இதன் அர்த்தங்களை முழுமையாக அறிந்திருந்து மார்க்கு குறிப்பிடுவது மட்டுமல்ல, மற்ற நற்செய்தியாளர் குறிப்பிடும் தனித்தன்மைகளை பற்றி அதிகமாக நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.